ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு சட்னியும் கொள்ளு ரசம் தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் கொள்ளு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, ரெண்டு சின்ன பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் ஜீரகம், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 7-8 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இந்த பக்கம் ஒரு 5-6 காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்றேன். இந்த பக்கம் ஸ்டீம் போனதும் 3 தக்காளியில் பாதியை ரசத்துக்கு எடுத்து வச்சிட்றேங்க. இந்த வேக வச்ச தண்ணியிலையே கொள்ளு ரசம் வச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாதி தக்காளி எடுத்து புளியோடு சேர்த்துக்கலாம். தண்ணியும் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போது வேக வச்ச கொள்ளு பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி சும்மா 2 பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்திங்கனாலே நல்லா அரைஞ்சிரும். இந்த வேக வச்சு எடுத்ததோடு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மிளகா, மல்லி இதையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கொள்ளு சட்னி இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது உடம்பு நல்லா வெயிட்டாக இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல் ஆகுங்க. அது வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டாலே போதும், நல்லா வெயிட் லாஸ் ஆகும். அவ்வளோதாங்க, நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போது ரசத்தை தாளித்து விட்டலாம். அதுக்கு ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சோம்பு இல்லை வெந்தயம் இதை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் மிளகு, ஜீரகம், பூண்டு, வரமிளகாய் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறத லைட்டாக ஒரு வணக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியும் அந்த கொள்ளு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ ரசம் நுரக்கட்டி வந்ததும் இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொள்ளு ரசமும்